திருவள்ளூர் ஜேஎன் சாலையில் போக்குவரத்து நெரிசலால் ஏற்படும் விபத்துகளை குறைக்க நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றும் போக்குவரத்து பாதிப்பு. திருவள்ளூர் மாவட்ட தலைநகரான திருவள்ளூரில் கலெக்டர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், ஆர்டிஓ அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்றம், அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை மற்றும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அதிக அளவில் உள்ளன. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பேருந்துகள் திருவள்ளூருக்கு வந்து செல்கின்றது. அதேபோல் தனியார் தொழிற்சாலைக்கு செல்லும் பேருந்துகளும் திருவள்ளூர் வழியாக ஏராளமாக வந்து செல்கின்றன. இந்த நிலையில் திருவள்ளூர் நகரில் போக்குவரத்து நெரிசலால் ஏற்படும் சாலை விபத்துக்களை தடுக்க நகரின் முக்கிய சாலையான ஜேஎன் சாலையில் நடந்து செல்பவர்களுக்கு ஏதுவாக நடைபாதை அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த நடைபாதையில் அதிக அளவில் பூக்கடைகள், செருப்பு கடைகள், ஆடைகள் விற்பனை என கடைகள் அமைத்து பொதுமக்கள் யாரும் நடந்து செல்ல முடியாதபடி ஆக்கிரமித்து வைத்துள்ளனர். அதேபோல் டீ கடை, மெக்கானிக் கடை, துணிக்கடை உள்பட பல்வேறு வகையான கடைகள் வைத்து ஆக்கிரமித்து இருந்தனர். இதனால் நடைபாதையில் நடந்து செல்ல வேண்டிய பொதுமக்கள் மாநில நெடுஞ்சாலையில் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படுகிறது. அதேபோல் அந்தந்த கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்களும் தாங்கள் கொண்டு வரும் வாகனங்களை சாலையில் நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இதனால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வாகனங்கள் அதிக அளவில் வரும்போது விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்படுகிறது. இது குறித்த தொடர் புகார் காரணமாக சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உத்தரவின் பேரில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் சிற்றரசு அறிவுறுத்தலின் பேரில் உதவி கோட்ட பொறியாளர் தஸ்னாவிஸ் பெர்னாண்டோ மற்றும் உதவி பொறியாளர்கள் அரவிந்த், பிரசாந்த் ஆகியோர் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகள் இடித்து அகற்றப்பட்டது. டிஎஸ்பி தமிழரசி தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் அந்தோனி ஸ்டாலின், வெற்றி செல்வன், போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு இடித்து அகற்றப்பட்டது. இதில் வருவாய்த்துறை சார்பில் வட்டாட்சியர் ரஜினிகாந்த், வருவாய் ஆய்வாளர் உதயகுமார் உட்பட நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறையினர் இருந்தனர். இதனால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை ஜேஎன் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஒரு வழி பாதையில் போக்குவரத்து இயக்கப்பட்டதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. திருவள்ளுவர் செய்தியாளர் எம். ராஜேஷ் பாபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.